பிரதர்ஸ் 2025 கூட கேமிங்கை கரியராக எடுக்கிறேன், நான் காம்படிட்டிவில் எதாவது அச்சீவ் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நம்மள எதுவும் பண்ண விடாமல் நினைக்கிற இந்த சொசைட்டியும் சப்போர்ட் கொடுக்காத நம்ம பேரண்ட்ஸும் தான் தப்பே தவிர நம்ம கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக கவர்மெண்ட் சப்போர்ட்டோட ஒரு லேண்ட் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டு முதல் முறையாக ஸ்போர்ட்ஸும் நடத்தி இருக்கிறோம். அதுவும் சும்மா சாதாரண இடத்துல கிடையாது, பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஆடியோ லான்ச், நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்லாம் நடக்கிற நம்ம நேரு ஸ்டேடியமில். இந்த லேண்ட் சும்மா அப்படியே 10ோட 11வது லேண்டாக கிடையாது. CSGOக்கு 30+ கண்ட்ரீஸ்லேருந்து பிளேயர்ஸை வர வச்சு அந்த லேண்ட் ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதை தொடர்ந்து BGMAக்கும் இந்தியாவிலே டாப் 16 டீம்ஸை கூப்பிட்டு 3 days கண்டினியூஸாக லேண்ட் ஈவெண்ட் நடந்திருக்கு. எல்லாரும் கேட்கலாம், இது என்ன அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டா, ப்ரைஸ் பூல் ரொம்ப கம்மி தானே அப்படின்ட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்க்காக இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கிராண்டாக ஒரு லேண்ட் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு, அதுவும் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து கூப்பிட்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமே கவர்மெண்ட் சைட் ஸ்போர்ட்ஸ்க்கு இவ்வளோ கிராண்டாக பண்ணும்போது ப்ரைஸ் பூலை எப்படி வந்துட்டு நம்ம ஒரு குறையா சொல்ல முடியும்? கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு செய்கிறதே பெருசு. ஸ்டார்டிங்கே இவ்வளோ கிராண்டாக செய்யும்போது போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே தவிர ஆரம்பித்த இந்த ஒரு விஷயத்தை எப்படி குறையா சொல்ல முடியும்? இப்படி ஒரு விஷயம் நடந்ததே ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் தான். எனக்கா இருந்தாலும் 2025 CGC தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய டோர்னமெண்ட்டாக இருக்கும். அதுவும் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம பூஸ்டே கூட ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் TNலே பெஸ்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. TNல தானே நடக்கு அப்படின்னு அந்த ஸ்டாண்டர்டில் எந்த ஒரு குறையுமே இல்லை. எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அந்த ப்ராட்காஸ்டிங் இருக்கட்டும், அங்கே இருந்த LEDs எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு. ஸ்டேடியமில் தமிழ் கேஸ்டிங் கேட்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த 3 பேரும் தமிழ் கேஸ்டிங்கில் குறையே இல்லாமல் முடிச்சு வச்சாங்க. வெயிட், இதெல்லாம் நீ ஏன் சொல்கிறேன்னு கேட்கலாம். பிகாஸ் நானும் அந்த இடத்துல இருந்தேன், நம்ம ஆட்டோபோட்ஸ் டீமோட. எப்போ என்ன மாதிரி ஈவெண்ட் அது? பிளேயர்ஸோட என்ட்ரி, பிளேயர்ஸ்க்கான ஸ்டே, அவங்க வந்துட்டு போக டிரான்ஸ்போர்ட், எல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடந்தால் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குமோ அதில் கொஞ்சம் கூட குறை வைக்காமல் பண்ணி கொடுத்தது நம்ம ஸ்கை ஸ்போர்ட்ஸ் தான். அண்ட் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி இதுக்கான ஸ்டெப்பை எடுத்து இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி முடித்த நம்ம சிவா ப்ரோக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தவே பத்தாது. ஸ்போர்ட்ஸுக்கு நான் தான் பண்ணுவேன், இன்னும் பெருசாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட நம்ம வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? இதெல்லாம் பண்ணி முடிச்ச சிவா ப்ரோ கூட ஒரு இன்டர்வியூ இல்லாமல் இருந்தால் எப்படி? ஏன் ஸ்போர்ட்ஸை நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருக்கீங்க? நாங்கள் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவோம்? பிகாஸ் நான் காலேஜ் டேஸ்லேருந்தே ஆவிட் கேமர். காலேஜ் டேஸில் ஸ்கூல்லேருந்தே விளாண்டுட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் நான் கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து இப்போது வி ஆர் சீயிங் ஸ்போர்ட்ஸ் கிரேட் அண்ட் இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ், ரைட்? அது நம்ம பண்ணாமல் வேறு யார் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் அப் ஃபார் ஷூர். ஃபியூச்சரில் இந்த ஸ்போர்ட்ஸை நீங்கள் எங்கே விஷுவலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ எப்படி வந்து யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே நிறையா கண்ட்ரிஸ் வந்து இப்போது டாமினேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு இன்னொரு 3 years to 5 yearsல வந்து இந்தியன் ஸ்போர்ட்ஸ் வில் பி தி ஹப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ். ஐ மீன் யூ கைஸ் ஆர் அட் த ரைட் பிளேஸ். பிகாஸ் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 2 years 3 years பேக் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகக்னிஷனே இல்லை ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் எனி இனிஷியேட்டிவ். இப்போ கவர்மெண்ட் இஸ் அஃபிஷியலி ஹோஸ்டிங் a tournaments. So you are at the right place. You just keep grinding, and age is not the limit for esports particularly. And then go it in a right way. Don't choose shortcut, and that is my only advice. அப்படியே அரேனா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் ஒருத்தர் குறுக்க வந்து ஃபோனை தொலைச்சிட்டு வந்து நின்னாரு. என்னோட iPhone 16 Pro தொலைஞ்சிருச்சு. கடைசியில் தலைவர் ஃபோன் எங்கே வச்சுருந்தாருன்னா, நீங்களும் எந்த காரியத்தை போயிடக்கூடாது, காருக்குள்ளே இருந்திருக்கு மக்களே. எல்லா பிளேயர்ஸ்கிட்டையும் பேசுறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. கோப்ளின், கோகுல், ஜோக்கர், இட்ஸ் a great start for next year. எல்லார்கிட்டையும் பேசினேன். யாருமே ஆட்டிடியூட் காட்டலை. கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் சலிக்காமல் ஆன்சர் பண்ணாங்க. நான் லைவ்ல பார்த்த நிறைய பேர்த்த இந்த இடத்துல பார்த்தேன். ஆன் ஸ்க்ரீனில் என்ன கேரக்டரை காட்டுறாங்களோ அதே கேரக்டரில் தான் அங்கேயும் இருந்தாங்க. கொஞ்சம் கூட ஈகோ இல்லாமல் செம்ம ஃபன்னாக ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணாங்க. அப்போ தான் ஒருத்தரை பிடிச்சேன், நம்ம SRBயோட ஃபவுண்டர் விச்சு ப்ரோ. லைவ்ல பார்த்த ஒருத்தர் கூட இன்டர்வியூ எடுக்க போறேன்னு நினைச்சாலே செம்ம எக்ஸைட்மெண்டடாக இருந்துச்சு. நம்ம ஃபவுண்டர் ஆஃப் SRB இருக்கோம். மற்ற ஸ்போர்ட்ஸ் எவ்வளவோ இருக்கு நம்ம தமிழ்நாட்டில், இன்னும் வெளியில வராத ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஆனால் அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ் இப்படி நடக்கிறப்போ இது நடக்கிறதுக்கான காரணம் ஏதாவது காரணம் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இது இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, இது கேமிங் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா டாப் லெவல் இன்கம் தர ஒரு இது. அது மேக்ஸிமம் யாரும் பண்ணுறதில்ல. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஸ்டெப்பு எடுத்திருக்காங்க. இதுதான் அதிகமாக ரெவன்யூ தர ஒரு ஆர்கனைசேஷனு.
இதை வந்து இவங்க கவர்மெண்ட் மெயினாக இது பண்ணியிருக்காங்க. இதுவும் பிளேயர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ இதில் வந்து இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லீக் ஆஃப் லெஜண்ட்ஸ் இதெல்லாம் டோட்டலாக பார்த்துருக்கோம். அந்த டோர்னமெண்ட் இதெல்லாம் அதில் வந்து இவ்வளோ நடக்குதா அப்படிங்கிறதுனால எல்லாம் மோட்டிவேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் ஆர்கனைசேஷன் கிளம்பிருக்கு. நிறைய பிராண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாரின்ல இருந்து. அந்த இன்வால்மெண்ட் தான் இந்த கவர்மெண்ட்டோ மற்ற கம்பெனிங்களையோ கொண்டு வரது. ஃபியூச்சரில் எஸ்ஆர்பியை தனியாக ஒரு ஆர்கா பார்க்கலாமா? அது தெரியல. இப்போதான் நாங்கள் 6க்கு வந்திருக்கோம். கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த ஒரு கேமா இல்லை இன்னும் வேற ஏதாவது கேம்ஸில் நாங்கள் அதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாவது வேலரண்ட் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பிளேயர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இதை பற்றி நாங்கள் யோசிப்போம். மேட்சஸ் போயிட்டு இருந்துச்சு. நம்ம டீம் கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. நம்ம மட்டும் அதை நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம ஆடியன்ஸும் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. மிராமர் மேட்ச் வந்தப்போ நம்ம பசங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க பாருங்க. பசங்களை கையில் பிடிக்க முடியலங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டம் காமிச்சிருந்தாங்க. என்னதான் அவங்க மிராமரில் அவ்வளோ நல்லா ஆடி இருந்தாலும் அந்த டே அவங்களுக்கான டே கிடையாது. பிகாஸ் முதல் நாளே நம்ம சோல் வந்துட்டு 100+ பாயிண்டோட ஸ்மாஷ் பாயிண்ட்டை ஹிட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மாஷ் ரூல் கான்செப்டில் அவங்களுக்கு ஒரே ஒரு டின்னர் தான் பேலன்ஸ் இருக்குது. அந்த ஒரு டின்னர் அடித்தாங்கன்னா அவங்க தான் சாம்பியன். எப்படியும் சோல் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு விடாமல் எல்லா டீமும் அவங்களோட 100% ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் லாஸ்ட் டே அந்த டேவோட 4th மேட்ச் இராங்கல் வந்துச்சு. ஜோன் சோலுக்கு ஃபேவராக இல்லை. போட் மேலே காரை ஏற்றி கொண்டு போகும்போது கார் கீழே தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. போட்டில் காரை ஏற்றும் போதும் சரி, அந்த கார் தண்ணியில் விழுகும் போதும் சரி, ஆடியன்ஸ் சைட்லேருந்து அப்படி ஒரு சவுண்ட் வந்துச்சு. பட் அந்த சைடு அவங்க கரையை ரீச் பண்ணதுக்கப்புறம் பேக் பேக்லேருந்து ஒரு மேட்ரு எடுத்தாங்க. சோல் சைக்கிளை வெளியில் எடுத்து ஜோனுக்குள்ளே போய் அந்த மேட்ச்சை டின்னர் அடித்து சாம்பியனும் ஆகுறாங்க. அந்த மேட்சோட இந்த டோர்னமெண்ட்டும் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஸ்டேடியம் முழுக்க சோல் சோல்னு எல்லாருமே கத்துறாங்க. வழக்கமாக ஸ்போர்ட்ஸில் ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற டீம் இன்னொரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் தெரியல. ஆனால் இங்கே வந்தது பூராமே தமிழ் ஆடியன்ஸ். ஆனால் சப்போர்ட் பண்ணது ஒரு நார்த் இந்தியன் டீமுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டோபாட்ஸ் வேல்ட் டிடிக்கு சப்போர்ட் பண்ண அதே ஆடியன்ஸ் சோல் ஜெயிச்சப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களோட விக்டரியை அவ்வளோ கிராண்டாக கத்தி செலிப்ரேட் பண்ணாங்க. சோல் சாம்பியனே தெரிஞ்சதுக்கப்புறம் மற்ற டீம்லாம் ரேப் அப் பண்ணிவிட்டு அவங்க ரூம்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸ்டேடியமே ஒரு பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஹானரபிள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான் வந்துட்டு இந்த சாம்பியன்ஷிப்பை பிளேஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. இந்த பரபரப்பில் நானும் ஸ்டேடியம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு எங்கேயோ கேட்ட வாய்ஸ் பார்த்த முகமாக இருக்கேன்னு பார்த்தா நம்ம கேகே ப்ரோ வந்திருக்காரு. ஒரு பியூர் ஹார்ட்டட் பர்சனுங்க. ஒன்று சொல்லணும், அவர் பேருக்கு கதக்கந்தசாமி கிடையாது. அவர் கதக்கந்தசாமியாக தான் ரியல் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை நான் அவர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு குட்டி இன்டர்வியூவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டோன்னா அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு கேமாக இருக்கட்டும், ஒரு கன்சோலாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இவரோட இன்டர்வியூவை நான் ஒரு ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் அவ்வளோ பேசியிருக்காரு. ஃபைனலி இந்த மொமெண்ட்டும் வந்துச்சு. டெபுட்டி சிஎம் சாம்பியன்ஷிப்பை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சத்தமாக இருந்த அந்த ஸ்டேடியம் கொஞ்சம் கொஞ்சமாக சைலண்ட் ஆக ஆரம்பிச்சது. நாங்களும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம்.